அகதீஷாய நமக. ஓம் சிவமகா மாலிச்சித்தருடைய போற்றி. உயர் ஆசான் நிலைதனில் அமர்ந்து நின்று இப்பிரபஞ்ச ஆசானாக உயர்ந்து நிற்கின்ற சித்தனே, அகமார அதிகாலை வேலை அது. ஆதித்தனவன் எழுகின்ற அற்புத வேலை. இவ்வேளைகளில் அற்புத வேலைகள் செய்ய தொடங்குகின்ற சூட்சம சபைதனை கொண்ட சித்தனே, சூட்சம நூலையே பெரும் சபையாய் உமக்குள் கொண்டமர்ந்த சித்தனே, அகமாற வாழ்த்தி அமர்கின்றோம் உம்மோடு எப்பொழுதும் சூட்சமமாய் இருக்கின்ற சக்தியின் வடிவாய், தேவியின் வடிவாய், சிவமகா வாழை சித்தனே, உம்மை வாழ்த்தி வந்தமர்ந்திருக்கின்றோம். மகேந்திர பள்ளி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தலம் இருக்கின்றது. அத்தலத்தில் திருமேனி அழகர் என்று அழைக்கப்படுகின்ற சிவனாரோடு வடிவாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற தேவியாய் உம்மை வாழ்த்த அகம் மகிழ்ந்து அகம் கனிந்து ஆர்வம் அதிகம் கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம். காலங்கள் பல நிலைகளை சூட்சமத்தில் செய்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் பலமான நிலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது உம்மாற்றல் என்பதை உணர்த்த வந்து நின்றிருக்கின்றோம். பலமான நிலைகள் அது யாதென்றால், சித்தனே, இவ்யுகம் புண்ணிய யுகமாக மாறி நிற்கின்றது சூட்சமத்தில். இயல்பிலும் அதனுடைய சுவடுகள் பெருமளவில் தொடங்கிவிட்டன என்கின்ற இக்காரணத்தினால் பல உயர் மாந்தர்களுக்கு, நீர் யாரென்றே தெரியாத மாந்தர்களுக்கு கூட உம்முடைய உருவங்களும் உம்முடைய ஆற்றலினுடைய சுவடுகளும் காண்பிக்கப்படுகின்றன. அது உம்மாலேயே நடத்தப்படுகின்றன. அவர்கள் யாவரும் சிவசபையில் ஓர் நாள் வந்து சேர்வதற்கான பணி நிலைகள் தொடங்கப்பட்டாயிற்று என்ற நிலைதனை அறிவிக்க அகம் மகிழ்ந்து வந்திருக்கின்றோம் சித்தனே. ஒரு நல் ஆசானாய் எவ்வாறு திருநீதரது கோசானமதில் இருந்து தயாரித்து அது தூய்மையானதாக மாற்றப்பட்டு பின்பு அதில் பெரும் மந்திரங்களையெல்லாம் உருவேற்றி பயன்படுத்துகின்ற பொழுது அது எவ்வளவு எளிமையாக பயன்படுத்தப்படுகின்றதோ, எவ்வளவு அற்புத செயல்களை செய்வதற்கு ஒரு கோசானமாக இருந்தது திருநீராக மாற்றப்பட்டு அதில் மந்திரங்கள் உருவேற்றப்பட்டு அது வெறும் சித்து நிலைகளை எல்லாம் செய்கின்றவாறு மாறி நிற்கின்றதோ, மாற்றப்படுகின்றதோ, அந்நிலை அதுபோல் இக்கலியுக சாணங்களிலிருந்து கிடைத்த மாந்தர்களை எல்லாம் உயர்நிலை கொண்ட அத்திருநீராக மாற்றுவதர் எத்தனை கடினம் என்று தெரியுமா? சித்தனே, முதலில் சாணமாக இருப்பதை வெயிலில் வைத்து காய வைக்க வேண்டும். அதுவே அச்சாணத்தால் தாங்க முடியாது அதனுடைய ஆட்டம் அடங்கி அது ஒடுங்கி நிற்கும். பின்பு அதுதான் முடிவென்று நினைக்கின்ற பொழுது அவ்வெப்பத்தையே அதனால் தாங்க முடியாத நிலைதனில் அது சுருங்கி நின்றுவிடும். அதற்கு மேல் தீயினால் புடமிடுகின்ற நிலை, அப்புடமிடுதல் நிலையும் சரியான புடமிடலாக இருக்க வேண்டும். பாதி புடமிட்டும் பாதி புடமிடாமலும் இருந்தால் முழுநிலை வெந்நீராக மாறாது. பாதி நிலை மட்டும் சரிநிலையாக மாறி பாதி நிலை மீண்டும் சாம்பல் நிலை கொண்டதாக கருநிறமாகவே தான் இருக்கும். அந்நிலை அதுபோல் வராமல் பொறுமையாக சற்று காலம் தாழ்த்தி கூட எடுத்து கொள்ளலாம் என்று சரியான பக்குவத்தில் நெருப்பை வைத்து சரியான பக்குவத்தில் அதனை எரிய விட்டு சரியான பக்குவம் வரும் வரை அதனை ஆறவிட்டு அது எரிந்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் அது தயாராகிவிட்டது என்று எடுத்து பார்த்தால் எடுப்பவருக்குத்தான் கை சுடும் என்ற நிலை. அதுபோல் இன்று உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றீர் சித்தனே. சீடர்களை மட்டுமல்ல, இவ்யுகத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றீர். பொறுமை நிலை கொண்டு அற்புதமாக அது முழு நிலை வரும் வரை காத்திருக்கின்ற பொழுது அது முழுநிலையாக வந்தவுடன் அதனை ஆறவிட்டு அது முழுநிலையாக வந்திருக்கும். ஆனால் அதனுடைய வெப்பமானது அதிகமாக திருநீரானது உள்ளுக்குள் திருநீராக வெந்நீராக மாறியிருக்கும். ஆனால் வெப்பம் குறைவாக இல்லாது இருப்பதால் தொட்டால் சித்தனுக்கு கூட சுட்டுவிடும் என்ற நிலை இருக்கும்.
அந்நிலை அதுபோல்தான் சீடர்களை பக்குவப்படுத்துவோம். அது பக்குவம் ஆனாலும் கூட அப்பக்குவ ஆன நிலைக்காக செய்யப்பட்ட உயர் வெப்ப கனல் நிலையான பல நிலைகள், அது தவ நிலைகளாக இருக்கலாம், ஆகம நிலைகளாக இருக்கலாம். இது போன்ற நிலைகளில் ஈடுபட்டு அவர்கள் உயர்நிலை கொண்ட திருநீராக மாறுகின்ற நிலை அதுபோல் இருப்பார்கள். மாறிவிட்டார்கள். இருந்த பொழுதும் அவை ஆறும் வரை பொறுத்திருக்க வேண்டும். அத்திருநீர் ஆறும் வரை பொறுத்திருந்தால்தான் அதனை எடுத்து பின்பு உருவேற்றி அதனை அற்புதமாக பயன்படுத்த முடியும். அது திருநீராக மாறிவிட்டது, ஆனால் அதன் வெப்பம் குறைவதற்குள்ளாக எடுத்தால் அத்திருநீருக்கு ஒன்றுமாகாது. எடுக்கின்ற பொழுது ஆபத்து வரும், அதனை எடுப்பவருக்கு ஆபத்து வரும். அதனால் சூட்டினை கூட எம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், அது ஒன்றும் பெரும் சூடாக இருக்காது என்ற பட்சத்தில் எடுத்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுதுதான் தயாராகி நிற்கின்றது, உடனடியாக எடுக்க வேண்டுமென்றால் அது நலமாக இருக்காது. சற்று பொறுமையாக இருக்கின்ற பொழுது அற்புதமான உயர் சீடர்கள் உமக்கு கிடைப்பார்கள் சித்தனே. பின்பு அதிலிருந்து அவர்களுக்கு அத்திருநீரை ஒரு மருந்தாக பயன்படுத்த வேண்டுமா, அல்லது உச்சாடன மந்திரங்களை எல்லாம் உள்ளுக்குள் வைத்து நின்று தீய கணங்களை எல்லாம் அகற்றுகின்ற நிலையாக பயன்படுத்த வேண்டுமா, அல்லது உயர் புது நிலைகளை உருவாக்கக்கூடிய நல்ல அற்புத செல்வ நிலைகளை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை அதில் உருவேற்றி ஒரு தரிசு நிலத்தை செல்வ நிலை கொண்ட கொளிக்கும் தலமாக மாற்ற வேண்டுமா என்ற நிலையெல்லாம் அதன் பின்புதான் முடிவெடுக்கப்படும். முதலில் அவை திருநீராக மாறட்டும். அத்திருநீராக மாறிய பின்பு அத்திருநீருக்கு என்ன விதி அமைப்பு இருக்கின்றதோ அவ்விதி அமைப்பின்படி அது எந்நிலை திருநீராக மாற வேண்டுமோ மாறிவிடும். சில திருநீர்கள் கோயில்களில் இருக்கின்ற நிலை கொண்ட சொரூபங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக இருக்கும். சில நிலைகள் கோயில் சொரூபங்களில் பயன்படுத்தப்பட்டு எடுத்து வைக்கப்பட்ட திருநீர் வேறொருவர் கரத்திற்கு சென்று அவர் பயன்படுத்துகின்ற நிலையாக இருக்கும். இவ்வாறு அத்திருநீரின் நிலையானது வெவ்வேறு நிலையாக பயன்படுத்துகின்ற நிலை. அதுபோல் உம்முடைய சீடர்களின் நிலை முதலில் உமக்கு உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், பின்பு உம்மிலிருந்து இவ்யுக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். எவ்வாறு வேண்டுமென்றாலும் அவை விதி அமைப்பின்படி மாற்றி அமைக்கப்படும் சித்தனே. பொறுமை நிலை கொண்டு அற்புதமாக காத்திருக்கின்ற பொழுது அற்புதமான காத்திருப்புக்கு ஏற்ற எவ்வித பாதிப்பும் இல்லாத உயர்நிலை கொண்ட திருநீராக உயர் சீடர்கள் வார்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை பூரணமடைந்து அப்பூரணம் யுகமாற்றத்தை பூரணமடைய செய்து யுகமாற்றமானது பூரணமடைகின்ற பொழுது பூரண இன்பம் அவ்வொருவர் மட்டுமல்ல, சித்தன் உருவாக்கி சீடன் ஒருவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பூ உலகமும் அதன் மூலமாக இன்பம் கொள்ளும் என்ற நிலை இருக்கின்றது. எனவே பொறுமை கொண்டு அற்புதமான காலம் வரும் வரை காத்திருப்பதே அனைத்து உயர்நிலைகளையும் எவ்வித பாதிப்பும் இன்றி அடைவதற்கான நன்னிலை காலங்கள். அத்தன்மையில் இருக்கின்ற நிலையினால்தான் இத்தனை காலங்கள் சபையை கட்டியமைக்க முடிந்தது, ஆதிகைலாய சிவசூட்சம நூலை உருவாக்க முடிந்தது. அத்தனை பொறுமை இருப்பதால் தான் அவதாரத்தை தடுத்தாட்கொண்டு அவதாரமாக சித்தன் மாற முடிந்தது. இத்தனை நிலைக்கும் காரணம் பொறுமையும் சரியான காலங்களும் பக்குவங்களும் வரும் வரை காத்திருந்த நிலை. இக்காலம் வேண்டாம், மிக விரைவாக வேண்டுமென்றால் சற்று அதில் உயர் ஆபத்துக்கள் இருக்கும். எனவே ஆபத்து இல்லாமல் வேண்டுமென்றால் சற்று பொறுமைதான் இருக்க வேண்டும். பொறுமையோடு காலம் கனியும் வரை காத்திருந்தால் அற்புத உயர் நிகழ்வுகள் நிகழும். இங்கு எவருக்கும் சித்தனே உம்மை நாடி இருக்கின்ற சீடர்களுக்கு நிச்சயமாக எவருக்கும் காலம் தாழ்த்தவில்லை, எவருக்கும் காலத்தை தாழ்த்தவில்லை. காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சரியான பக்குவம் அடையும் வரை காலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் திருநீருக்கு நெருப்பு இடவில்லை என்றால்தான் அங்கு பிரச்சனை. திருநீருக்கு அம்மாட்டு சாணத்தை வரட்டியாக அதனை தட்டி வைத்து அதனை பக்குவப்படுத்தியாயிற்று. அதில் இருக்கின்ற நீர்த்தன்மை செல்கின்றவாறு வெயிலில் காய வைத்து எடுத்தாயிற்று.
பின்பு அதில் நெருப்பு வைக்க வேண்டும். இப்பொழுது அதனை தான் வைத்து கொண்டிருக்கின்றோம். சிலர் உள்ளுக்குள் திருநீராக மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் திருநீராக மாறுகின்றதற்கு வைத்த நெருப்பின் காட்டமது ஆற வேண்டுமே, அதற்காக பொறுமை காத்திருக்கின்றோம். அதனால்தான் அவற்றை எடுக்க நல் திருநீராக மாறியதென்ற நிலை தெரிகின்றது. இருந்த பொழுதும் அதனை தற்சமயம் எடுத்தால் சுடும் என்ற நிலையினால் அதன் காட்டமது ஆறும் வரை பொறுமையாக வைத்திருக்கின்றோம். அந்நிலை ஆறியவுடன் உம் கரங்களில் அற்புதமான சீடர்களாக தவழ்ந்து நிற்கின்ற நிலையது நிகழும் சித்தனே. அது அனைவருக்கும் உயர்நிலை கொண்ட பணிவு கொண்ட நிலை கொண்ட உயர் சீடர்களாக, உயர் பணிகளையும் சித்தன் அருளால் செய்யக்கூடியவர்களாக மாறியிருப்பார்கள். காலம்தான் அதற்கு சரியான விடை கொடுக்க முடியும். அதை வரும் வரை பொறுமையாக இருப்பதே அனைவருக்கும் உசிதமான உயர் உன்னத நிலை என்பதை அறிவிக்க அனுமதி கொடுத்த சித்தனே, வடிவாம்பகையாய் நல் வடிவெடுத்து வந்தமர்ந்த நூல்தனில் அருள் ஆற்றலோடு எம்மை நல்வடிவாக அமர வைத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி அமருகின்றோம். அதிகாலை நல்வாழ்த்துக்களை மக்கு வழங்கி ஓம் அதிசாய நமக. ஓம் சிவ மகாபால சித்த திருவடிகள் பற்றி